அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோள் என்ற வரிகளுக்கு பொருத்தி பல முக்கிய அலுவலர்களுக்கு இடையிலும் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள எம் பாசமிகு சிறப்பு விருந்தினர் முனைவர் மரிய செபாஸ்டின் அவர்களை வருக வருக என்று இருகால் கூட்டி வரவேற்கின்றேன். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்களோடு எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். வாழ்த்தும் குடும்பமாக கூடி வரும் குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள். இருள் ஒளிந்து பகைமை மறைந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம், இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம். நம்ம மன்னவரு வாரத பாருங்கடி. மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போடாத
ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும். தவிலடிக்க கொட்டடிக்க கூத்தடிக்க கூத்தாட்டங்கை தட்ட போடு காத்தடிக்க கதவடிக்க கிடி கிடிக்க வெடி வெடிக்க வெட்டாட்டம் விசிலடிக்க ஆடு அட பந்தாரை கருப்பண்ண சாமி இது தன்மானம் குறையாத பூமி பட்டாச பொட்டவை பம்பாட்ட ஒத்தி வை பந்தாப்ப சுத்தவை சித்தப்ப எத்தி வை அப்பாட்டம் கொட்டவை உயிராட்டம் கட்டவை புரியாட்டம் போடவை தேவராட்ட ஆட்டவை போட பழகுது பச்சை மல்லியப்பூ மணமணக்கு மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். உழப்ப கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். உழப்ப கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். நொந்து கொள்வதை நிறுத்துவோம். நேர காலம் தலைவிதிது நொந்து கொள்வதை நிறுத்துவோம். புரிஞ்சு நின்ற வாழ்க்கையில துக்கமில்லன்னு காட்டுவோம். புரிஞ்சு நின்ற வாழ்க்கையில துக்கமில்லன்னு காட்டுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே.
தப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே நெத்தியிலே கிடுகிடுக்கும் தாண்டவ கோனே கொளவ போடு இது நம்மோட தமிழர் திருநாளு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாளு தீரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு
ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் 2 கண்ணு மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயலுக நாங்க மாப்புள்ள போல உங்க சீரும் பொங்கி குவியுது போங்க போடு கொலவ போடு இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு முருகா, எங்கே இன்னும் இந்த நாடகரை காணவில்லை? அவர் எப்பொழுதும் லேட்டுதான தந்தையே, வருவார், காத்திருப்போம். வரட்டும் வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். நாராயண நாராயண. பாஸ், என்ன எனக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க? நீ எப்பொழுதும் போல் லேட்டு தான் ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கு எல்லாரும் சுவாரஸ்யமான வழக்கு உண்டானே. சுவாரஸ்யமான வழக்கம் தெரியல, ஆனா முக்கியமான வழக்கு. என்னது முக்கியமான வழக்கம்? அப்படி என்றால் சபை உடனே ஆரம்பிக்கட்டும். பெருமானே, இந்த நவீன சமுதாயத்தில் உள்ள காலத்துல இருக்க மக்கள் அனைவரும் ரொம்ப இதுவா இருக்காங்க. சோ அங்க இருந்து ஒரு மனிதனை நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்களே பாருங்களா. அழைத்து வாருங்கள். வீசாவும் குறுகுறியாக சாப்பிட்டு இருக்காங்க. ப்ரோ, அது மீசா புர்குல் இல்ல, அது பீஸா பர்கர். ப்ரோ ப்ரோ, யார் ப்ரோ நீங்க? ஓ மை காட், நாங்களாது காட் காட் ஏதோ ஒன்று. அது மட்டும் இல்லை தந்தையே, அவர்கள் உணவை பசிக்காக உண்ணாமல் ஸ்னாப்சாட்டுக்காகவும் இன்ஸ்டாகிராமுக்காகவும் இதர சமூக வலைதளங்களுக்காகவும் மட்டுமே உணவை உண்கிறார்கள். உணவை வீண் செய்கிறார்கள் தந்தையே. என்னது, உணவை வீண் செய்கின்றனா? என்ன திமிர் இருக்க வேண்டும் இவர்களுக்கு? ப்ரோ கூல் கூல், ஆஃப்டர் ஆல் சாப்பாடு தானே. இதேதான் பிரபு, இதேதான். இவனுக்கு சொன்னாங்க புரிய மாட்டேங்குது, அதான் உங்ககிட்ட கூட்டு வந்த. தந்தையே, இவனுக்கு வாய் வார்த்தை எல்லாம் பத்தாது, பாடத்தை காண்பித்து விடலாம். காட்சி 2, சங்க காலம். இடம் கோமுகி ஆறு. சிவபெருமானும் முருகனும் மணிமேகலையின் வாழ்க்கையை அந்த மானிடனுக்கு காண்பிக்கின்றனர். உண்ணுங்கள், அனைவருக்கும் உணவு உண்டு. முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கனவு என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. அறுவடைக்கு தயாராக இருக்கு. ஆமாம், இந்த முறையாவது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கட்டும். அதுக்கு அந்த கடவுள் தான் உதவணும். மாநிலா, பார்த்தாயா எனது அமுத சுரபிகளை? என்ன ப்ரோ, அமுத சுரபின்னு விவசாயிகளை காமிக்கிறீங்க? என்ன ஜோக் பண்றீங்களா? உலக மக்களின் பசியை போக்க பயிரிடும் தெய்வங்கள் இவர்கள். வருடத்திற்கு 2 போகம் பயிரிட்டு தான் பசியால் வாடினாலும் பிறர் பசியை போக்கும் நல்லுள்ளங்கள். பீஸா பர்கர் முகத்தினார் பாரம்பரிய உணவை விட்டுவிட்டது என்னது தவறுதான். இனிமேல் ஒரு பருக்கை சோறை கூட பின்னாக்க மாட்டேன். இவை அனைத்துமே இயற்கையின் மரங்கள், இயற்கையின் அமுத சுரபி. அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடி
ஏய் நிறுத்து 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 நிறுத்து. என்ன இங்க வந்து கும்மி வச்சிட்டு இருக்கீங்க? போ கிளம்பு கிளம்பு. ஓரமா போய் கும்மி அடிங்க. போங்க போ போ போ. ஏன்டா அழுகுற? அவளை காணுமேடா. டேய் உனக்கே டூ மச்சா இல்லை? ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன். சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா. பச்சரிசி பொங்கலிட்டு மாவிளக்கு ஏத்தி வச்சு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டா அருள் தருவா. அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அத்தனையும் ஊரை சுத்த மாமங்கார மறைஞ்சு நின்று பார்த்து ரசிப்பான். அவன் ஓர கண்ணில் ஏதோ ஒண்ணு சொல்ல இவன் நெஞ்சுக்குள் சந்தோஷம் கல்யாண கச்சேரிதான். என்ன கொடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். ఇప్పుడు చూడు. குறிப்பா நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கிற பழங்குடி மக்கள் கொண்டாடக்கூடிய அறுவடை திருநாள். ஜப்பானா இருக்கட்டும், கொரியாவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கு. முதல்ல அந்த தன்னுடைய உழைப்பை கொண்டாடின ஒரு திருவிழாவை தான் இதை நான் பார்க்கறேன். தமிழருடைய திருநாள் அப்படிங்கிறது லிஸ்ட். ஏன்னா நீங்க நாளைக்கு ஆசிரியராக பள்ளிக்கு போறீங்க. எழுத்துக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உரையை ஒப்பிப்பதை காட்டிலும் அந்த சொற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து பேசுவது ஆசிரியர். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அப்படியே விளக்க சொல்றது ஆசிரியர் தேவையில்லை. நம்மளை காட்டிலும் நோட்ஸ் பேசிட்டு போயிடும். ஒரு ஆசிரியரோட பணி என்ன அப்படின்னா, என்ன பொறுத்த ஒரு அறப்பணி.
ஒரு சமூகத்துல ஒரு சின்ன குழந்தையில இருந்து கல்லூரி மாணவர்கள் இருந்து நாளைக்கு எப்படி சமூகம் இயங்கணும், எப்படி சமூகம் உருவாகணும் அப்படிங்கிறது உங்களுடைய தேடல்லையும் உங்களுடைய அறிவிலையும் உங்களுடைய ஒரு ஆய்வுல தான் சமூகம் இருக்கு அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன்.